Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சிஎஸ் 3251 பேப்பரோட ரொம்ப ஒரு முக்கியமான அதாவது நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஃபைனலாக இந்த டாப்பிக்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா, இந்த டாபிக் கீழே வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க சரியா. அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி இதை வச்சுக்கலாம். இந்த டாபிக்ஸுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சரியா. அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி, அதுக்கப்புறம் சி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரீ ப்ராசஸர் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாம் இந்த 4 டாபிக்ஸும் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 டாபிக்ஸ் கீழே தான் 2 மார்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி 16 மார்க்காக இருக்கட்டும், நமக்கு வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சரியா. அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1D அரே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2D அரே சரியா. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், இது 3மே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. 1D அரே, அதுக்கப்புறம் 2D அரே, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், இது 3 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சரியா. இந்த டாபிக் கீழே இருக்குது என்னாச்சு பார்த்தா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் அண்டு இட்ஸ் கேட்டகரி சரியா, ரொம்ப முக்கியமானது. ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பாயிண்டர், அதுக்கப்புறம் அரே ஆஃப் பாயிண்டர், இது 4மே வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு சரியா. இந்த 4 கீழே இருக்கக்கூடிய 2 மார்க்கும் 16 மார்க்கும் நமக்கு வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க சரியா. அதனால் அது கீழே வரக்கூடிய அந்த 60 மார்க் கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் அதாவது சிங்லி லிங்க்டு லிஸ்ட் அண்டு இட்ஸ் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஃபரண்டல் ஸ்ட்ரக்சர், இது 3மே ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சரியா ஒரே ஒரு டாபிக் தான், ஃபைல் ஆப்ரேஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் சரியா, ரொம்ப முக்கியமானது. ஃபைல் ஆப்ரேஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. இது கீழே வரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துங்க, நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.